இங்கே தமிழ் பேரின மக்களிடையே தொடர்ந்து அநீதிகளை, முறையற்ற நிர்வாகத்தை, ஊழல் லஞ்சத்தை, அடக்குமுறை ஒடுக்குமுறையை, வளச்சுரண்டலை எல்லாவற்றையும் சகித்து 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 என் மக்கள் போர்க்குணமற்று போனார்கள். அநீதியை எதிர்க்க துணிவற்று போனார்கள். ஒரு அடிமை எப்படி உருவாகிறான் என்றால், அநீதியை எதிர்க்க துணிவற்றவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இப்படித்தான் உலகெங்கிலும் அடிமைகள் உருவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அப்படி இந்த நிலத்திலே ஒரு புனித போராளி தோன்றினார். அவர்தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். உலகில் எங்கெங்கே அநியாயம் நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதையெல்லாம் சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் உன்னால் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. அது மாதிரி இவர்களுடைய ஆட்சியிலே, அதிகாரத்திலே நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களை சகிக்க முடியாமல் எளிய பிள்ளைகள் நாங்கள் எதிர்க்க துணிந்தோம். என் அன்பு மக்கள் ஒன்றை கவனிக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக நிற்பதற்கு துணிவோ வீரமோ அவசியம் இல்லை. தனித்து நிற்பதற்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. ஏன் சீமான் இவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாய்? ஒரே காரணம்தான், உண்மையும் நேர்மையும். உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கிறதோ அங்கு போய் சேர்ந்து நிற்கலாம். நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் எல்லாவரையும் ஒழிக்கணும். ஒழிச்சாதான் அது ஒழியும். அது சோத்துல எழுதியிருக்கிற எழுத்திலே போய் அழிச்சிட்டு வர்றதுக்கு அவங்க சிந்தனையில படிச்சிருக்க அடுக்கு அவங்களால ஒண்ணும் இல்ல. என் அன்பு மக்களே, கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் காசு. அந்த காசை கொடுத்தால் வென்று விடலாம் என்கிற அந்த நோக்கில் தான் இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். நாங்கள் தெரு தெருவாக, வீதி வீதியாக என் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். எந்த கட்சியாவது கேட்குதான்னு பாருங்க. வீட்டிலே இருக்கும். கடைசி 2 நாள் இருட்டுக்குள்ள திருட்டுக்கோழி பிடிச்ச மாதிரி வந்து வந்து வீட்டு வீடு காசை கொடுத்து அந்த செயலை என் மக்கள் என்னைக்கு வெறுக்கிறார்களோ, அருவருக்கிறார்களோ, அப்போதான் நிரந்தர ஏழ்மை வறுமை ஒழியும். 500 ரூபாய் காசுக்கு கை நீட்டும் போது அது 2 நாள் வறுமையை போக்கும், 5 நாள் வறுமையை போக்கும். ஆனால் 5 ஆண்டுகள் மீள முடியாத, எழ முடியாத கொடிய வறுமையில் நம்மளை சிக்க வைக்கும். 5 நாள் பசி நீக்கலாம் 500 ரூபாய் வச்சு. ஆனால் 5 ஆண்டுகள் அந்த நிரந்தர பசியை போக்க அதற்கு வந்து நிற்கிற பிள்ளைகள் தான் உங்க பிள்ளைகள். 500 1000ற்கு கையேந்திர நிலைமையில் இல்லாமல் என் இன மக்களை தன்மானத்தோடு வாழ்கிற வருமான பெருக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இலவசமா அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற நிலையில் இருந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வித்தாலும் அதை வாங்கி சாப்பிடுகிற வருவாய் பெருக்கம், பொருளாதார மேம்பாடு, அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். என் மக்களுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேனீக்கள் வளர்க்க முடியாதா நம்மால்? மதுரையில் ஒரு தங்கை 10,000 தேவதைகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். 10,000 தேனீக்களை. தேனீக்களின் வெறும் பயன்பாடு தேன் மட்டும்தானா? என் உடன் பிறந்தவர்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தேன் மட்டும்தானா தேனீக்களின் பயன்பாடு? எல்லா செடிகளும் மரங்களும் பூக்கிறது. எப்படி காய்க்கிறது? இந்த தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், சிறு வண்டுகள், தேன் சிட்டுகள் இவையெல்லாம் போய் தன்னுடைய உணவு தேவைக்கு தேனை உண்ண போகும்போது இந்த பூவில் இருந்து மூக்கிலும் ரெக்கையிலும் தன் உடம்பிலும் மகரந்தத்தை ஒட்டுது. அதை ஒட்டிக்கொண்டு இன்னொரு பூவில் போய் உட்கார்ந்து அந்த பூவில் தேனை உண்ணும் போது இந்த பூவில் எடுத்துக்கொண்டு போன மகரந்தத்தை அந்த பூவுக்கு கடத்துது. இதை மகரந்த சேர்க்கை என்று சொல்லுறோம். இந்த மகரந்தத்தை கடத்துறதுனால்தான் அது கரு கொண்டு சூழ் கொண்டு கரு கொண்டு அது காய்க்குது. அது இல்லைன்னா பூக்கும், காய்க்காது.
அப்ப மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாடும் மக்களும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் உருவாயிரும். அதனால தேனீக்கள் வளர்க்க முடியாதா? இப்ப தேனீக்களை எல்லாம் கொன்னுட்டு எப்படி எப்படி செத்துச்சு சீமான் தேனீக்கள்? நீங்கள் இந்த பூக்களில் இந்த கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லா பூவிலும் நீங்கள் பூச்சி மருந்தை அடித்துக் கொண்டீர்கள் பூச்சியை கொல்வதற்கு. அது விஷம். பூச்சிக்கொல்லி என்று சொல்வது எவ்வளவு பெரிய பொய். ஏன் அந்த பூச்சிக்கொல்லியை நீங்கள் குடிக்கல? செத்து போவீர்கள். அப்படி என்றால் அது பூச்சிக்கொல்லி இல்லை, பூச்சிக்கொல்லி அல்ல என் பெற்றோர்களே, அது உயிர்கொல்லி. அது உயிர்கொல்லி, அது பூச்சிக்கொல்லி அல்ல. பூச்சியை மட்டும் கொள்வது அல்ல. அது பூச்சியை ஏன் கொள்ள வேண்டும்? என்னுடைய அப்பா கேட்கிறார், நம்மால் ஏன் கொள்ள வேண்டும்? பூச்சி மகரந்தத்தை கடத்துது, ஒரு பூச்சி தேர்ந்தெடுது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, அது ஏன் கொல்லணும்? இது பூச்சிகள், வண்டுகள் எல்லாவற்றினும் உலகம்தான் இது. அந்த பூச்சியை கொல்வதற்கு பூக்களில் நாம் செடிகளில் விஷமருந்தை தெளித்து வைக்க, அது தேனை உண்ண வர, அந்த பூவில் இருப்பது தேனென்று உண்டு அது விஷத்தை அறிந்து விட்டு போக, ஒரு மயக்க நிலை அடைந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் செத்து போகிறது. டாஸ்மாக் கடைக்கு போகும்போது நல்லா போயிட்டு நிறைய தண்ணி அடிச்சுட்டு வீடு எங்க இருக்குன்னு தெரியாம தெருவில் விழுந்து கிடக்கிறது போல பூச்சி விழுந்து செத்து போகுது. ராணி தேனி அங்கே காத்திருந்து இந்த பூச்சிகள் வராதனால அதுவும் செத்து போகுது. தேனீக்கள் அழிஞ்சிருது. அழிஞ்சா என்ன? தேனீக்கள் இனம் அழிந்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாது இருக்காது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற அறிவியல் மேதை. அப்ப இதெல்லாம் தேனீக்கள் வளர்ப்பதை நாங்கள் அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றோம். பட்டுப்பூச்சி வளர்ப்பதை, நாட்டுக்கோழி வளர்ப்பதை, ஆடு மாடு வளர்ப்பதை, வேளாண் செய்வதை நாங்கள் அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றோம். மீன்பிடித்தலை, கடல் வேளாண்மை, மீன்பிடித்தல், அதையெல்லாம் அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றோம். அப்ப அவரவர் வாழ்விடங்களில் என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், படித்தவர் அனைவருக்கும் அரசு பணி கிட்டும், அதனால் அங்கே வறுமை ஒழியும் என்று சொல்றோம். இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை உங்கள் பிள்ளைகள் எப்படி செயல்படுத்துவோம்? சும்மா இருக்கிறதுக்கு 100 நாள் வேலை என்று சொல்வதை, அந்த சொல்லே தப்பு. 100 நாள் வேலை இல்லை, 100 நாள் சும்மா இருப்பதற்கு சம்பளம். உண்மையிலே சும்மா இருக்கணும், அதுக்கு காசு. ஒரு வளர்கிற 80 கோடி மக்கள் ஏழை, 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தூங்கச் செல்கிறார்கள். இந்த நாடு சும்மா இருப்பதற்கு காசு கொடுத்தால் எப்படி இந்த நாடு வளரும், முன்னேறும் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள், என் அன்பு தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்ப இதை எப்படி சரி செய்யலாம்? நாங்கள் சொல்லுகிற முறையை கேரளா பின்பற்றுகிறது. எப்படி செய்து? இந்த நடுவண் அரசு, இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த வேலை திட்டத்தை கேரளா நல்ல முறையில் பயன்படுத்துகிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எப்படி செய்வோம்? ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் இருக்காரா, அவர் அங்க ஒரு ஆபீஸ் போட்டு வச்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு விவசாயி, எங்க அப்பா விவசாயம் பாக்குறாங்களா, அப்ப தோட்டத்தில் வேலை செய்ய 10 ஆள் தேவைப்படுதா, 20 ஆள் தேவைப்படுதா, 20 ஆள் தேவைங்கன்னு எழுதி வச்சுட்டு வருவாங்க. பதிவு பண்ணிட்டு, முன்பதிவு. நாளைக்கு வந்து வண்டி அனுப்பி கூட்டிட்டு போவோம், நிலத்துல இறங்கி வேலை செய்ய வைப்போம். வேலை முடிஞ்சு கரையேறும்போது 500 ரூபாய் கொடுத்துருவோம் கூலி, தின கூலி. அங்க அலுவலகத்துக்கு போகணும். அரசு என்ன 400 ரூபாய் கொடுக்குதா, அந்த 400 அந்த ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. 900 ரூபாயோட இந்த மக்கள் வீட்டுக்கு போவாங்க. இப்ப உழைப்பு, உடல் ஆற்றல் உழைப்புல ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. உழைப்பு உற்பத்தி பெருகிருச்சு, வேளாண்மை செழித்து வளருது, வறுமை ஒழியுது. 500 ரூபாயோட 400 ரூபாய், 900 ரூபாயோட வீட்டுக்கு போறான், ஏழ்மை வறுமை ஒழியுது. இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாட்டை வழிநடத்தி கொண்டு வர ஒரு தலைவனுடைய வேலை.